ஷர்வின் எங்க வந்திருக்கோம்? சுட்டு தெரியுமா உங்களுக்கு ஒரு வாய் கொடுப்பேன். பிரான் தொக்கு வச்சிருக்கேன், அப்புறம் சுறா புட்டு. சுண்டு வச்சிருக்கேன் நான். என்னடா இந்த மாதிரி குச்சி குச்சா நின்னாலே நான் பிரியாணி ஹிட்டு. கரெக்ட். அந்த மிளகோடைய காரத்தோட அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. லஞ்ச் மெனுல இருந்து சாப்பிட்றதுல இருந்தே நான் ஆரம்பிச்சிட போறேன். சமைக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்ல சாப்பிட்றது தான் உங்களுக்கு காட்டுவேன். இங்க இலையில பரிமாறி ரெடியா வச்சிருக்கேன். ஒரு விருந்தே தயாரா இருக்கு. சோ இதுல இருந்து தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். பொங்கல் vlog பார்த்திருந்திருப்பீங்க. ஒரே வெஜிடேரியன் ஸ்வீட் வடன்னு போச்சு. அடுத்து மாட்டு பொங்கல், காணு பொங்கலுக்கு எல்லாம் யார் வீட்டுல நான்வெஜ்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மீன் விருந்து. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்கையும் நம்ம மீன்ல சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா வாழையில விருந்து தான். எங்களுக்கு இது பெரிய விருந்து சாப்பாடு தான். தண்ணி வச்சாச்சு, நீங்க வாழைப்பழம் வச்சாச்சு, பிளேன் ஆம்லெட் இங்க வச்சாச்சு, பிரான் தொக்கு வச்சிருக்கேன், அப்புறம் சுறா புட்டு. என்னுடைய லைஃப்ல நான் சுறா புட்டு நல்லா சாப்பிட்டு இருந்திருக்கனே தவிர நான் வந்து செஞ்சதே கிடையாது. எங்க அப்பாவோட ஸ்பெஷல் ரெசிபி. எங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கும் போது, எனக்கு குழந்தை பிறக்கும் போது அம்மா வெஜிடேரியன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பதான் நான்வெஜ்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அப்போ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ற மதர்ஸ்க்கு பால் சுரக்கணும்னு சுறா வந்து புட்டு செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சோ அப்ப அப்பா செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறந்த போது இல்லாம இடையில ஒரு வாட்டி நம்ம வீட்டுல அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள கையெல்லாம் விட்டு முடிஞ்ச அந்த கிளிப்பிங் ஆட் பண்றேன். அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாரு. அப்ப ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. சோ ஒரு வழியா வாங்கிட்டு வந்து நான் அந்த ரெசிபியை கத்துக்கணும் அப்படின்னு அப்பாட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி சுறா புட்டு செய்யும் போது நல்லா இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி உதிரி உதிரியா வரணும், அப்படி பூ போல. பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்ல பர்ஃபெக்டா இருக்கு, செமையா இருக்கு. இதோடைய டீடைல்டு ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஷார்ட்ஸா கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வெரா தொக்கு வச்சிருக்கேன்ல, இதோட ரெசிபியும் நான் கார்த்திகா ரெசிபிஸ்ல போட்டுறேன். கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. எறா தொக்கு, சுறா புட்டு, கலர் வத்தல் யூஸ் பண்ணாதீங்கக்கான்னு சொல்லுவீங்க. ஒரு பாக்கெட் வீட்டுல இருக்கு, பெரிய பாக்கெட்டா வாங்கி வச்சாச்சு. அதை எடுக்க அது என்ன அக்ஷய பாத்திரமா அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அது காலி பண்ணிருந்தவேன்றதுக்காக கொஞ்சம் இங்க வச்சாச்சு. சங்கரா தலை போட்டு பெரிய பெரிய மீனை ரெண்டா போட்டுட்டோம். வறுவலுக்கு பாதி, குழம்புக்கு பாதி. மாங்காய் மண் சட்டியில மாங்காய் சங்கரா போட்டு மீன் குழம்பு, சுட சுட சாதம், சங்கரா மீன் வறுவல். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு லாஸ்ட்ல குடிச்சுக்கிறதுக்கு மிளகு ரசம் வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் காரசாரமான மிளகு ரசம்னு சொல்லலாம். இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு ஸ்பெஷலான லஞ்ச் மெனு. நீங்க மாட்டு பொங்கலுக்கும் காணு பொங்கலுக்கும் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டீங்களா? நான்வெஜ்லாம் சில பேர் படைப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியில வழக்கம் இருக்கும். உங்க வீட்டு வழக்கத்தை பத்தி ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் உங்க ஊர்ல சில வழக்கம் இருக்கும். இந்த ஊர்ல எந்தெந்த வழக்கமானு நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஷர்வின் எங்க வந்திருக்கோம்? சன்னு பாரு, செமையா இருக்கு. ஐயா கேமரால மொக்கையா தெரியுது குட்டியா, நேர்ல செமையா இருக்கு. ஷர்வின் எடுத்துக்கிறான். டாடி எடு, உன் சானிடைஸ்லாம் எடு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். பாலு அப்புறம் நம்மளோட ட்ரெஸ், சேஞ்சிங் ட்ரெஸ் எல்லாம் ரெடி. போலாமா? அரவிந்த் தான் காட்டணும். சர்வின் ஹாய். ஷர்வின் குட்டி, பீச் நல்லா என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேன். மட்டன் பிரியாணி நீ ஓகேவா? ஓகே. ஈரல் ஃப்ரை, மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை ஓகேவா? சிக்கன் இன்னைக்கு வேண்டாம். ஓகே மேம். இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். வெனஸ்டே அன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டுக்கலாம். இது என்னது? அவனுக்கு தெரியும். என்ன இது? ஸ்டெபிலைசர். எங்க வாங்கணும்? வசந்தன்கோ. வர வழியில ஃபர்ஸ்ட் இதுக்கு போனோம். பேர் என்னது? பூர்விகா. பூர்விகா. சத்யா பூர்விகா தான் நீ சொல்லிட்டே இருக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து.
பூர்விகாக்கு போலாம் டேய் பூர்விகால போன் தான்டா கிடைக்கும் ஸ்டெபிலைசர் எல்லாம் கிடைக்காது அப்ளையன்சஸ் இருக்குல்ல கிடைக்குமா இருக்குதா நாம வந்து சத்யாக்குள்ள போனோம் அங்க வந்து ஸ்டெபிலைசர் ஸ்டாக் இல்லன்ட்டாங்க கேளம்பாக்கம்ல பீச்ல இருந்து வரும்பொழுது பக்கத்துலயே வசந்தன் கொடுத்துச்சு ஆப்போசிட்ல பெருசா டார்னிங் வேற ஓபன் பண்ணிருக்காங்க புதுசா ஆனா அது ஆப்போசிட்ல நம்ம வந்து யூட்டர்ன் அடிச்சாச்சு சோ அதனால பக்கத்துலயே இது பிரீமியர் பிராண்ட் நல்லா இருக்கும் குட்டியா இருக்குது 75 இன்ச் அப் டு 75 இன்ச் வரைக்கும் அப்படியா டபுள் பூஸ்டரா டபுள் பூஸ்டர் டிவி ஸ்டெபிலைசர் அவ்வளவுதான் ஓ ஏசிக்கு தான் டபுள் ஏசிக்கு தான் டபுள் பூஸ்டர்லாம் வரும் ஓகே நமக்கு இந்த பிளக் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு ஓகேவா கரெக்ட்டா இருக்கும் டிவி அது எவ்வளவு மண்டையா இருக்கு நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஸ்டெபிலைசர் அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசு இது ரொம்ப குட்டியா காம்பாக்டா இருக்கு இங்க லைட் இருக்கு உங்க வீட்ல இருக்க ஸ்டெபிலைசர் பெருசா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமா போட்டுடலாம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஈரல் ஃப்ரைக்கு நான் வந்து மண்ணீரல் ஃப்ரைக்காக உரிச்சிட்டு இருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து பிரியாணிக்காக டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது கரெக்ட் டைமு காலம்பரம் நாங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சது ஆனால் வந்து செம்ம தூக்கம் டயர்டு அப்படியே அடிச்சு போடுது கோவளம் மார்க்கெட்டுக்கு போனோம் நாங்கள் எதுவுமே நாங்கள் சாப்பிட்ற மீன் மாதிரி இல்லை வித்தியாசம் மீன் எதுவும் ஒழுங்காக வரல அந்த பீச்சுக்கே போயிருக்கலாம் உங்களுக்கு சுத்தமாக இருந்தது ப்ளூ ஃபிளாக் பீச்சு டிக்கெட்டே வாங்கிருக்க கூடாது அவ்வளவு கேவலமா குப்பையா இருந்தது அதுல குப்பையா இருக்கிறதுனால ஏதேதோ துணி லுங்கி ட்ரெஸ் என்னென்னமோ வருது கால்ல மாட்டுது கோவளம்ல இருக்க ப்ளூ ஃபிளாக் பீச் வந்து இப்ப ப்ளூ ஃபிளாக் இறக்கப்பட்டுள்ளது அவங்களே போட்டாங்க நோட்டீஸ் போர்ட்ல அண்ட் ரொம்ப கேவலமா இருக்கு நிறைய துணி அது இதெல்லாம் கால்ல மாட்டுது நாறு என்ன நிக்கவே முடியல நாஸ்டியா இருக்கு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது ஏன்டா போனோம்னு ஆயிடுச்சு அதுக்கு கோவளம் பீச்சே எவ்வளவு ஃபார் பெட்டரா இருந்தது சரி இந்த ஸ்டெபிலைசரை போட்டு டிவி போட்டு ஆன் பண்ணனும் எங்களோட ஃபேவரட் செக் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யும் சார் சூப்பரா இருக்கு சார் ஃபால்ட்டே வராது சார்ட்டாங்க செக் பண்ணுங்க ஒரு தடவை அப்படி ப்ராப்ளம்னு எடுத்துட்டு வாங்க ஏங்க நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க சரி ஓகே இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்டுக்கிட்டே ஜாலியா பிரியாணிக்கு செஞ்சிருவேன் நானு ட்ரெஸ் நனைஞ்சிருந்தாலும் டாப்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு நல்ல வேலை டவல்லாம் கொண்டு போனதுனால நினைச்சதெல்லாம் எடுத்துச்சு பேண்ட் தான் ரொம்ப மோசமா இருந்தது ஓரளவுக்கு நான் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு மற்ற துணியெல்லாம் எடுத்து துவைக்க போட்டாச்சு மிஷின்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஐ மீன் மிஷின் லாண்ட்ரி போயிட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிசயமா நாங்க வரும்போது மண்ணீரல் வந்து கிடைச்சிருச்சு 10-10:30 போல போனாக்கா மண்ணீரல் கிடைக்கும் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock பண்ணலாம் கடையில கிடைக்கும் ஈரலும் மண்ணீரலும் வாங்கியிருக்கோம் நல்ல வேலை 2 மண்ணீரல் கிடைச்சது ஆனா குட்டி குட்டியா இருக்கு இலை ஆடு போல இருக்கு குட்டி குட்டி சைஸ் இலை ஆடு இது கொஞ்சம் பெருசா இருக்கு இது ரொம்ப குட்டியா இருக்குல்ல ஜி ஒரு சின்ன பெருசா இருக்கு ஈரலும் மண்ணீரலும் இங்க போட்டிருக்கேன் இது நம்ம மஞ்சத்தூள போட்டு கை வர வச்சிட்டேன் கை கழிட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு போட்டாச்சு உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 உப்பு இப்ப போட்டுக்கலாம் மீதி வந்து சமைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம 2 இல்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது இங்க விசில் வைக்கிறோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குக்கர் வச்சிடலாம் எதுக்கு இது மட்டன் பிரியாணிக்கு ரைத்தா தேவையான வெங்காயம் இருக்கு பச்சை மிளகாய் இருக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா ஈரலுக்கு மிஷின் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு மட்டன் கிளீன் பண்ணி வச்சாச்சு எவ்வளவு ஜி மட்டன் வாங்கிட்டு இருந்தீங்க 3/4 கிலோ மட்டன் நல்லியும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்லி இருக்கு நல்லி பிரியாணிக்கு ஏத்த மாதிரி பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க டக்குன்னு பிரியாணி தாளிச்சிடலாம் பட்டை லவங்கம் மெயின் மீதி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கண்டிப்பா பிரியாணிக்கு தேவை எக்ஸ்ட்ராவா ஸ்டார் அனஸும் பிரிஞ்சிலையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் அது நெய்லயோ எண்ணெய்லயோ கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் வெங்காயம் சேர்த்துலாம் கொஞ்சம் பொரியட்டும் கரண்டி எடுத்துக்க மறந்துட்டேன் எடுத்துங்க இந்த காயெல்லாம் இருந்துட்டு மட்டன் எல்லாம் கிளீன் பண்றதுக்குள்ள மிஷின் ஒரு இது முடிஞ்சிருச்சு அந்த வேலையை முடிஞ்சிருச்சு ஷர்மோட யூனிஃபார்ம் எல்லாம் முன்னாடியே துவைச்சு வச்சாச்சு ஏன்னா இந்த வாரம் லீவு தாங்கறனால துவைச்சாச்சு லாஸ்ட் மினிட்ல இருக்க கூடாது பார்த்து மேல வெடிச்சிர போகுது அந்த அளவுக்கு பொரியல சிம்ல வச்சிருக்கேன் நான் என்னடா நானும் ஆட்டி பாக்குறேன் என்னடா இங்க பாருங்க என்னாச்சு எனக்கு என் உடம்புல ரத்தமே இல்ல எப்பவுமே எனக்கு மட்டும் எவ்வளவு வெட்டினால பிளட்டே வராதுனா இது செம்ம பிளட் வந்துருச்சு நல்லா வெட்டிடுச்சு கத்தில நார்மல் ஷார்ப்ல தான் இருக்கும் எங்க அப்பா வந்து என்ன பண்றாரு கத்தில இவ்வளவு மொக்கையா ஷார்ப் பண்ணி
பயங்கர ஷார்ப்பு. வெங்காயம் ரொம்ப சறுக்குன்னு இறக்கிடுச்சு கையில. வெங்காயத்தை போட்டுங்க. இப்ப 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 ரஜி. ஆமா, நான் மதியானத்துக்கு நைட்டுக்கு 2 வரைக்கும் எங்களுக்கு பிரியாணி, அதனால கொஞ்சம் ரைஸ் கூட போட்டுக்கலாம். பாதிக்கு பாதி ரைஸ் போட்டா சூப்பரா இருக்கும். பிரியாணி நல்லா கலர் வரணும் அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயிலேயே சிகப்பு மிளகாய் தூள் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கலர் கிடைக்கும் ஓரளவுக்கு, அந்த ஆரஞ்சிஷ் கலர்ல. ஸோ 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் நான் இப்பவே போட்டுடுறேன். போட்டு அந்த எண்ணெயில அந்த கலர் இறங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தாராளமா. மட்டன்ல கொழுப்பு வேற சேர்த்து வாங்கியிருக்கோம். பிரியாணியில் அப்பதான் நல்லா கொழுப்பா இருக்கணும். தனியா வேற எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து கொழுப்பும் வாங்கியிருக்காரு பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டு. அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது குழந்தைங்களுக்கு நல்லது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் இது கரெக்டான அளவுதான், தாராளமா போடணும். இல்லை நல்லா பச்சை வாசனை போய் வந்தோடனே தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் எடுக்கிறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 500 கிராம்ஸ் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 400 கிராம்ஸ், அந்த அளவுக்கு ஒரு 80 to 90% தக்காளி கொஞ்சம் கம்மியா எடுத்து ஆட் பண்ணிக்கணும். சில பேர் வெங்காயம் தக்காளி ஈக்குவலா ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நான் அப்படியும் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் இப்படியும் பண்ணுவேன். ஆனா எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனா கடைசியில அது என்னமோ வந்துடும். ரொம்ப கணக்கு வச்சுங்க நான் பண்ண மாட்டேன். அப்படி அறியும் போது கையில கண்ணு பாக்குறது தான். அந்த மாதிரி செய்யும் போது தான் கரெக்டா வரும். அளந்து போட்டோம்னா அது வரவே வராது. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை உள்ள ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நான் சுருள வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்பவே நான் உப்பு சேர்த்துட போறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியா இருக்கு. தயிர் போட்டே ஆகணும், லெமன் போட்டே ஆகணும். இந்த தயிர் வந்து எதுக்காருன்னா மீட் நல்லா சாஃப்டன் ஆகுறதுக்கு தான். லெமன் போட்டே ஆகணும் இல்லை, இதுவே கரெக்டான புளிப்பு இருந்ததுன்னா அதுவே போதும். ஸ்டார்டிங்ல நான் பிரியாணி செய்யும் போது வெளில இருந்து பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்து டெலிவிஷன்ல எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டது தான். அப்படி கத்துக்கும் போது புதினாவும் கொத்தமல்லி கிட்டத்தட்ட ஈக்குவலா போட சொல்லுவாங்க. அப்புறம் போக புதினாவோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு புதினா கொஞ்சம் தூக்கெல்லாம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் புதினா லாஸ்ட்ல தூங்களுக்கு வச்சிருக்கணும், நான் மறந்துட்டேன், எல்லாத்தையும் உள்ள போட்டேன். நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைத்தாக்கு வேற நிறைய போட்டாச்சு. நீங்க ஒரு கிண்டிட்டு இதுல மட்டன் ஆட் பண்ணிடலாம். வாய் குழம்பு போட்டுராஜி போடுறேன். அவ்வளவுதான். தனியா சூப் எடுத்துட்டு அப்புறம் நான் மட்டன் போட்டு செய்யறதும் ஒரு டைப்ல செய்வேன். இது மொத்தமா இப்படியே பிரியாணிலே தாளிச்சுட்டு இதுலயே விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி, இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு, ஏன்னா மட்டனே தண்ணி விடும், நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளவு தண்ணி விடணும், ரைஸ் எப்படி போடணும்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அது அளவுலாம் சொல்றேன். கெட்டில வந்து சுடு தண்ணி போட்டிருக்கேன். நான்வெஜ் எல்லாம் செய்யும் போது தண்ணி ஆட் பண்ணும்போது சுடு தண்ணியா ஆட் பண்ணிக்கோங்க. மீட் வந்து மறுத்து போகாம இருக்கும். எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நீங்க வேக வைக்கலாம். அப்படியே டைரக்டா ஊத்திட்டீங்கன்னா டேஸ்ட் மட்டனுக்குள்ள இறங்காது, ரப்பர் மாதிரியும் ஆயிடும், நல்லா இருக்காது. இப்படி செஞ்சீங்கன்னா ருசி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரல் வெந்துருச்சு, ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன். நேற்று வச்ச மீன் குழம்பு வந்து கொஞ்சம் மீந்துருச்சு. அந்த முன்னாடி நான் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் சாப்பிடலாம்னு கொஞ்சமா ரைஸ் வச்சிருக்கோம். ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு, வேற ஒண்ணும் இல்லை. ரைத்தா இங்க ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா இங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கொழுப்பு கரைவனாங்குது, கரையாது. என்ன கொழுப்பு வாங்கிட்டு வந்தீங்க? அது கரைஞ்சதுல. ஓகே, இப்ப வந்து நான் 3 கப்ல வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். 1க்கு 1.5 கணக்கு, 3க்கு 4.5 வைக்கணும். நான் இப்போதைக்கு 1 இல்ல 1.5 கப் மட்டும் தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணி மட்டனை வேக வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து வர தண்ணி எல்லா தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நம்ம தண்ணியை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். 4.5 ஊத்துற மாதிரி இருக்காது, குறைச்சுதான் நம்ம தண்ணி விடுற மாதிரி இருக்கும். கொதிக்கிறது தண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையா நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ்ல எடுத்து அளந்து இதுல ஊத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 2.5 கப் தண்ணி ஊத்திருக்கேன். 4.5 கப் தண்ணி சொன்னேன் இல்லையா, அதுல 2.5 கப் தான் ஊத்திருக்கேன். இங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தலப்புலன்னு கொதிக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு
நீங்க உங்க ஏரியால கிடைக்கிற மட்டனை எவ்வளவு நேரத்துக்கு, அதாவது எத்தனை விசிலுக்கு வேக வச்சு எடுப்பீங்களோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வேற ஒரு 10 minutes to 15 minutes தம்ல வேற வேக வைப்போம் மட்டனோட சேர்ந்து. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 90% 95% இருக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜி எங்க போனீங்க எல்லாரும்? ஜி எங்க போனீங்களா? சிக்கன் வாங்க போனேன். சிக்கன் வாங்க போயிட்டு அந்த மட்டன் கொழுப்பு கரையில நீங்க வரதுக்குள்ள விசிலும் வந்து பிரஷரும் ரிலீஸ் ஆகி வெயிட்டிங். எப்ப வருவீங்க, இதுக்குள்ள போடலாம், எப்ப வருவீங்க உள்ள போடலாம், இவ்வளவு தூரம் நம்ம ஒரு ரெசிபி எடுத்துட்டோமே, ஒழுங்கா எடுத்துருவோமே அப்படின்ட்டு வந்துச்சா. கொழுப்பு கரைஞ்சிச்சா கரையிலையா? இவ்வளவு எண்ணெய் மாதிரி பாருங்க, அது கம்மியா விட்டுருந்தேன். அது கொஞ்சம் சில கொழுப்பு கரையாது, சாப்பிடலாம் நல்லா இருக்கும். சாஃப்ட் ஆயிடும்டா. சாஃப்ட் ஆயிட்டு அதை கரைஞ்சி எண்ணெய் விட்டு கொஞ்சம் கரைஞ்சிரும். கொஞ்சம் பத்த வச்சுட போறோம். ரைஸ் வந்து எப்பவுமே பிரியாணிக்கு வந்து அளவு தெரியல, தண்ணி அளவு பார்த்து தெரியலன்னா இதே அளவே வச்சுக்கோங்க. சுடு தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாம நீங்க போடும்போது இந்த அரிசியை நடுவுல நீங்க கொட்டணும். இப்படி சுத்தி எல்லாம் கொட்டக்கூடாது, நடுவுல கொட்டணும். லைட்டா இப்படி கோபுரமா மேல வரணும், தண்ணியை விட கொஞ்சம் மேல தெரியணும். அரிசி ஒரு 1/4 இன்ச்சு தெரியணும். தெரியும் போது அதுதான் கரெக்டான அளவு. ரொம்ப மேல இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னு அர்த்தம். உள்ள போயிடுச்சுன்னா தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவர் வெளில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற அரிசி ஊறிடுச்சு. நல்லது, அரிசி ஊற நல்லா. கம்மி அளவு செய்யறதுனால போட்டோடனே அரிசி மேலதான் நிக்குது, அடியில ஃபுல்லா மட்டன் நிக்குது. நான் ஒரு கலர் கலரிட்டு போட்டுருக்கணும். கிண்டி விட்டு பாத்துடலாம். எனக்கு அளவு பார்த்தா தெரியும், கண்டுபிடிச்சிருவேன். நான் கண்டுபிடிச்சிருவேன். ரைஸ் வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறிடுச்சு நீங்க வரதுக்குள்ள. நல்லதுதான்டா, ஊறட்டும். அது என்னவோ தெரியல, அந்த உதிரி நெத்து அரிசி பிரியாணி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட். லைட்டா குழைவா அப்படியே கொதிக்க குக்கர்ல இருந்து அடுப்ப தம்ம பிரிச்ச உடனே அந்த கொதிக்க அப்படியே டடக்கு சாப்பிட்டீங்கன்னா லைட்டா குழைவா அது அள்ளி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தெரியுமா? அது ஒரு 4-5 வாய் மட்டும் போட்டீங்கன்னா போதும், அப்படியே பசிய திருப்தியா அடங்கிட்ட மாதிரி இருக்கும். ஃபுல்லா சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓரளவுக்கு நமக்கு அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஒரு 3-4 நிமிஷத்துல 4 நிமிஷம் to 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரிசி தண்ணி சமத்துக்கு வரும். சரிங்களா? ஆனா நமக்கு அரிசி போட்ட உடனே சமத்துக்கு வந்துருச்சு. ஆனா அரிசியா தான் இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா சரியா இருந்தது, 1 கல் தூக்கலா இல்லாம இருந்தது. அந்த 1 கல் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். மீதி தண்ணி அதுலயே மட்டன்லயே விட்டுருக்கு, அதுவே போதும். இன்னும் நம்ம அந்த தயிர் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோம்ல, அதே போதும். எனக்கு இது கரெக்டா இருக்கு. இருக்கிறதுலே சின்ன பர்னர், ஃபுல் சிம், விசில் போட்டணும். 12 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பிரிச்சு காட்டுறேன். கார்த்திமா என்ன முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. கத்தல் செஞ்சிட்டீங்க? ஆமா, மண்ணீரோட ரெடி. இங்க வந்து மிளகா சிக்கன் தான் பண்ணேன். மிளகா சிக்கன் நல்லெண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறைய சின்ன வெங்காயம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு போனா 4 கிலோக்கு மேலேயே அதிகப்படியான சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா, மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். எனக்கு குழந்தைக்கெல்லாம் மிளகு பிளேவர் இருக்கட்டும். நீங்க பீச்ல போய் தண்ணியில ஒரே ஆட்டம் பனியா இருந்ததுல காலையில, எல்லாரும் நல்லா நனைஞ்சிருக்கோன்றதுனால கொஞ்சம் மிளகு தூளும் போட்டுக்கிட்டேன். இது என்னுடைய ஸ்டைல். நல்லெண்ணெய் மிதக்க இருக்கும் இதுல. ஓகே. ஏன்னா மிளகுத்தூள் காரமும் இருக்கு, மிளகா காரமும் இருக்கு. அது வயிற்றுக்கு நல்லது கிடையாது. மிளகா காரம், மிளகு காரம் பரவாயில்ல, மிளகா காரம் நல்லது இல்லை. அதுதான் காம்பன்சேட் பண்றதுக்கு நல்லெண்ணெய். பிரியாணி டைம் வந்துருச்சா? பிரியாணி டைம் தாராளமா வந்துருச்சு. கொத்தமல்லி தழை இருந்தா தாராளமா போடலாம். நான் இருந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே இந்த லீவ்ல ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த பிரியாணியில மொத்தமா எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு போட்டேன். நீங்க சிக்கன் வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரைத்தால கொஞ்சம் கம்மியா போட்டு இது கொஞ்சம் வச்சிருந்துருக்கேன். வேணுமா? எனக்கு வேணாம், என்ன இருக்கு, சும்மா அந்த ட்ரெஸ்ஸிங் கிடங்கு அவர் ஃபிளேவர் கிடங்கு. சூப்பரா இங்க தயாராயிடுச்சு. அவ்வளவுதான், சூப்பரா இங்க தயாராயிடுச்சு. இது இறக்கி வச்சுட்டுமா? இங்க இறக்கி வச்சிருங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க கலவடை ஏதோ சொல்லுவாங்க, அதுல வச்சாச்சு. இன்னும் கோச்சினே இருக்கு பாருங்க. அதான் சட்டி. ஓகே, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. கடவுளே
இந்த மாதிரி குச்சி குச்சா நின்னாலே நான் பிரியாணி ஹிட்டு கரெக்ட், தண்ணி அளவு கரெக்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வந்துருங்க. வாவ், செம்மையா வந்துருச்சு. ஏய் பிரியாணி பீஸ் வருப்பா, நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. வாவ், நல்ல கலரும் பாருங்க, பர்ஃபெக்டா வந்திருக்கா. நல்லா வந்திருக்குது. சூப்பர், சூப்பரா இருக்குல்ல, உதிரி உதிரா இருக்கு. நல்லா இருக்குடா. ஆஹா, இங்க பாருங்க, போன் பீஸ் மாதிரி ஒரு பீஸ், சாரி லெக் பீஸ் மாதிரி ஒரு பீஸ்ன்னு சொல்லு. போன் பீஸ் மாதிரி ஒரு பீஸ். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? சாரி, ஏதோ வளர்றேன், ஏதோ நல்லா பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷம் தான். வேற என்ன, வேற என்ன. ஐயோ, செம ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆச்சு. கொழுப்புப்பா, உடம்புல என்ன கொழுப்பா அப்படின்னு கேட்பாங்களே, அது மாதிரி பிரியாணி என்ன கொழுப்பா. என்ன கொழுப்பா. ஓகே, இலைய ஆர்டர் போடுங்க. சமையல் முடிச்சாச்சு. நான் இலையில உங்களுக்கு பரிமாறதுக்கு முன்னாடி இங்க என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு காமிச்சிடுறேன். அப்பா வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் தான், அவருக்கு வந்து சாதம் இருக்குது. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை காரக்குழம்பு கொஞ்சமா அவருக்கு மட்டும் பண்ணியாச்சு. அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தனியா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. ஸோ இது அவர் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. வத்தல் பொரிச்சது இருக்கு, அதையும் வச்சு அவர் சாப்பிட்றாரு. வேற எதுவுமே வேணாம் எனக்குன்னு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களுக்கு வந்து லீவ்னால குழந்தைக்கு செஞ்சு தரலாமே, பொங்கல் ஹாலிடேஸ் ஆச்சு, அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வோம் அப்படின்னு செஞ்சதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, மட்டன் பிரியாணி. இங்க மிளகு சிக்கன் வறுவல், என்னுடைய ஸ்டைல் அது. ஆனியன் ரைத்தா, இது பாத்தீங்கன்னா மண்ணீரலும் ஈரலும் சேர்த்து மிளகு வறுவல் செஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இலையில பரிமாறிடலாம் வாங்க. நம்ம சேனல்ல என்ன சமையல்னு காமிச்சிட்டு அதை ருசிச்சு பார்த்து உங்களுக்கு நான் ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன் இல்லையா, நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். இது ஷர்வின் குட்டிக்கு வச்சிடுறேன், அவர் வந்து நல்லி ஆசைப்பட்டு சாப்பிடுவார். இது மண்ணீரல் பீஸு. நான் மண்ணீரல் கூட சாப்பிடுவேன், ஈரல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மிளகு போட்டு பரட்டி கொடுத்தா நான் சாப்பிடுவேன். குழம்புலலாம் வந்ததுன்னா ஜீக்கு எடுத்து வச்சிருவேன், எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது. சூப்பரா இருக்கு. பிரியாணி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிடலாம். ஆமா, இங்க பாருங்க, அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கு மட்டன். நல்லா வந்துருச்சா? சூப்பரா இருக்கு. அப்படியே ரைஸ் சாஃப்டா வந்திருக்கு, நெத்தா இல்லை, ஆனா கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கா? ஷர்வின் கண்டிப்பா கட்டி பிடிச்சி சூப்பர் மாம்னு சொல்லுவான் எனக்கு. சுட்டு தெரியல, உங்களுக்கு ஒரு வாய் கொடுப்பேன். இல்ல, நீ முடிச்சிடு, நம்ம அப்புறம் சாப்பிடலாம். அருமையா இருக்கு பிரியாணி. ஆமா, சிக்கனே சாப்பிடுங்க. சிக்கன் அந்த நல்லெண்ணெயோட அந்த தொக்கோட நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சதுல. நாக்குல பட்டோனே நல்லெண்ணெய் ஃபிளேவர், அந்த சின்ன வெங்காயம் ஃபிளேவர். நீங்க கொடுக்கும் போதே அந்த இனிப்பு இருந்துச்சு, கொஞ்சம் காரம் இருந்துச்சு. அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லெண்ணெய் நல்லா வதங்கணும், நல்லா கேரமலைஸ் ஆகணும். அது வந்து லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அந்த மிளகோடைய காரத்தோட அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவரு, அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து அருமையா இருக்கும். உனக்கு பிடிச்சிருந்துச்சு அஜி? அது சூப்பரா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. ஆறிடுச்சு, ஒரு வாய் டேஸ்ட் பண்றீங்களா? இல்லடா, நீ சாப்பிடு. சரி, செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில உட்காந்து சாப்பிடுவேன். இந்த வீடியோ எடுக்கிற சாக்குல இன்னைக்கு வாழை இலையில சுட சுட போட்டு நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு சாப்பிட காமிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல நான் சுட சுட சாப்பிடுவேன் இலையில போட்டு. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் முத அப்படி சூடா இருக்கும் போதே சாப்பிடுறேன். அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. குழந்தைக்கும் ஜீக்கும் அப்படி பரிமாறிக்கிட்டே நானும் சாப்பிட்டுறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.